திருச்சி சோமரசம்பேட்டை அருகே உள்ள வாழைத்தோப்பிற்கு வேலைக்கு சென்றபோது மின்சார கம்பியை மிதித்ததில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. திருச்சியில் கடந்த சில நாட்களாக வெப்ப வீசி வந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சோமரசம்பேட்டை வயலூர் பகுதியில் வாழைகள் ஓடி சாய்ந்தது. இந்த நிலையில் சோமரசம்பேட்டை அருகே மல்லியம்பட்டு ஊராட்சி 8 மஞ்சிடல் பகுதியில் சூர்யா என்பவர்கள் வாழை தோட்டத்திற்கு வேலைக்காக இன்று மல்லியம்பட்டை சேர்ந்த செல்வராஜ் மனைவி செல்வி, சக்திவேல் மனைவி ராதிகா ஆகியோர் 10:30 மணி அளவில் வேலைக்கு சென்றுள்ளனர். இன்று காலை 10 மணியிலிருந்து திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் காற்றுடன் மழை பெய்தது. இதில் மின் ஒயர் சூர்யா என்பவர் தோட்டத்தில் மின் ஒயர் அறுந்து கிடந்துள்ளது. இதை தெரியாமல் இருவரும் மீட்டுள்ளனர். இதில் மின்சாரம் தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் இருந்த அப்பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சோமரசம்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். மின் ஒயர் அருந்து கிடந்ததை மின்சார ஊழியர் கவனிக்காமலும் விட்டதன் காரணமாகவும் இருவர் உயிரிழந்த சம்பவம் மல்லியம்பட்டு கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த ராதிகாவின் கணவர் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.